விண்வெளியில் விண்வெளியில் வீரனே, விண்ணை தாண்டும் உந்தன் வேள்வியே, எல்லைகளை எல்லைகளை பிரித்தெறிவாய். மண்ணில் மனிதர்களுக்கு தோள் கொடுப்பாய். We have to handle the failures with stout heart. இனி யாரோ நம்மை தடுப்பாரோ, Do something, come up to the level and kick that. இனி யாரோ நம்மை வெல்வாரோ. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டுடே இந்த வீடியோவில் வந்து ஹவு டு செட் லிமிட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்னாப் கிரிட் டூல், போலார் ட்ராக்கிங், அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்லாம் எப்படி பண்ண, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹியர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி யூனிட் அண்ட் லிமிட் செட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ அஸ் ஆல்ரெடி செட், நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்ட்ரோல் லைன் அனுப்புனா போயிடும். எனக்கு அதே கண்ட்ரோல் லைன் ப்ரெஸ் பண்ணால் கமெண்ட் பாக்ஸ் வந்துடும். இப்போ எனக்கு வந்து யூனிட்ஸ்னு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ யூனிட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் வந்து எனக்கு வந்து யூனிட்ஸ் ஆல்ரெடி அதை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரிசிஷனில் 0.00 என்ன ப்ரிசிஷன், அதாவது உங்களுக்கு ட்ராயிங் வந்து எப்படி ப்ரிசிஷனாக வேணுமானா செட் பண்ணிக்கலாம். நான் 0வில் வச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ இன்ச்சஸ், ஃபீட்ஸ், மைல்ஸ், மில்லிமீட்டர்ஸ், ஸோ எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து மில்லிமீட்டர்ஸில் வந்து வச்சுக்கோங்க, அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ லைட்னிங்கில் வந்து இன்டர்நேஷ்னல் வச்சுக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து உங்களுக்கு கிளாக் வைஸாக வேணுமா, ஐ மீன் இப்படி இந்த சுற்றணுமா, இல்லை உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணுமான்னு கேட்கும். நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது லிமிட்ஸ்க்குள்ளே போயிட்டு, ஸோ இப்போது இந்த லிமிட்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போது 0,0ன்னு செட் பண்ணுறேன். அடுத்தது அப்பர் ரைட் கார்னரில் எனக்கு வந்து இப்போதைக்கு சும்மா சாம்பிளாக 100,100 செட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து செட் ஆயிடுச்சு, லிமிட் செட் ஆயிடுச்சு. ஸோ லிமிட் செட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து ட்ராயிங்குள்ளே போய்க்கலாம். ஸோ கமெண்ட் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால மாடல் ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏன்னா நம்ம லிமிட் செட் பண்ணிட்டோம். நீ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, லைக் இந்த ஒய் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குல்ல, என்ன தான் மூவ் பண்ணி அங்கே வந்துடும். ஸோ 0,0 டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஃபாலோ பேக் பண்ணிட்டே இருக்கும், உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து எப்படி வந்து போலார் ட்ராக்கிங்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் எப்படி ஆன் பண்ணுறது பார்த்துக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன்னா, டிராஃப்ட் செட்டிங்ஸ் சொல்லிங்க, டிஎஸ் டிராஃப்ட் செட்டிங், டிஎஸ் ப்ரெஸ் பண்ணால் டிராஃப்ட் செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்துடும், பார்த்தா தெரியும். ஸோ என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்தோன்னே எம்பல் பாயிண்டர் இன்புட் இருக்கும், அதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஆனில் இருக்கும். இதில் வந்து ஸ்னாப் கிரிட்னு இருக்கும், F9. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஸ்னாப் கிரிட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ போல எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கடைசியாக கொடுத்துக்கலாம். போலார் ட்ரெக்கிங் ஆனில் இருக்கட்டும். உங்களுக்கு ஆங்கிள் என்ன, இதில் வந்து ஆங்கிள் வந்து 90 கொடுத்துக்கலாம். 45, 30, 22.5, 18. ஸோ டிஃபால்ட்டாக 45 இருக்கும். அடுத்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப், லைக் இப்போ வந்து மிட் பாயிண்டில் வந்து மீட் ஆகுதா, அதில் என் பாயிண்டில் மீட் ஆகுதா, இல்லை டேஞ்சண்ட்டாக இருக்குதா, நியரஸ்ட்டாக இருக்குதான்னு சொல்லி பேரலாக இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து 3D ஸ்னாப், ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வந்து நம்மளுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு போலார் ஃபார்மெட் என்னென்ன ஃபார்மெட், அது வந்து வெண்ண கமெண்ட் ஆஸ்க் ஃபார் அ பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டைமென்ஷன் செட்டிங்ஸில் போய் ரெண்டுமே டைமென்ஷன் காமிக்கிற மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓகே. குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். செலெக்ஷன் சைக்கிளையும் நீங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம். ஸோ இது இதோட முடிஞ்சது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ போலார் ட்ராக்கிங்கோட வேலை என்னென்னு காமிச்சிட்றேன். இப்போ நான் அது வந்து போலார் ட்ராக்கிங், சரி ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறேன். போலார் ட்ராக்கிங் ஆனில் இருக்குது, ஆர்த்தோவும் ஆனில் இருக்குது, போலாரும் ஆனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்கும், நான் என்னோடய ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் நான் 0,0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைக் தெரியுதா, ஸோ உங்களுக்கு அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இப்போ 45 டிகிரி, 0, 45, 90, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். 180,
135, 180, ஸோ 225, 270, அடுத்து 315, ஸோ 30 டிகிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இதில் வரும். ஸோ அதுதான் வந்து இதோட வேலை. ஸோ அடுத்து இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளுக்கு போய்க்கிறேன். சும்மா பேசிக்காக டச் பண்ணிக்கிறேன். சாரி, கன்ஸ்டன்ஸ் ஆனில் இருக்குது. ரைடால் கன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் சர்க்கிள் வரையணும். இப்போ நம்ம இதை ஆப்ஜெக்ட் ஸ்னாப்போட என்ன வேலை காமிச்சிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு சர்க்கிள் வரையணும். இது வந்து லைக் டிராஃப்ட் செட்டிங்ஸ் போய்க்கலாம். டிராஃப்ட் செட்டிங்ஸ் டிராஃப்ட் செட்டிங்ஸில் போனால் இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இது. இப்போ நீ வந்து வெர்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். இதோட வேலை. ஸோ நான் சர்க்கிள் வரைய போனது தான் வெர்டெக்ஸ். இது வந்து மிட் பாயிண்ட், லைக் ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று வரும். இது வந்து மிட் பாயிண்ட். இதுதான் மிட் பாயிண்ட். ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தால் உங்களுக்கு மிட் பாயிண்ட். ஸோ இது ரெக்டாங்கிளோட மிட் பாயிண்ட். நான் இங்கே டச் பண்ணி சர்க்கிள் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து அகெயின் நான் சர்க்கிள் டச் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இது வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இது வந்து எங்களுக்கு ட்ராக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் இது ஆன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இங்கே பாருங்களேன், வெர்டெக்ஸ் காமிக்கிறேன். நேரம் சர்க்கிள் ப்ளஸ் ரெக்டாங்கிளோட இது கிராஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த வெர்டெக்ஸில் பாயிண்ட்டாக மீட் ஆகும். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் டச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு உங்களுக்கு கிராஸ் ஆகிடும். மிட் பாயிண்ட்டை கிராஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. வெயிட் பண்ணிட்டு ஸோ மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி தான் வந்து நம்ம லைன் போட்ட லைன் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே ஜூம் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து கமெண்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். லிமிட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா சென்டர் லைனை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கோட வீடியோ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.